அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. கடந்த பதிவில் நவீன நாடகக் கலையினுடைய குழுக்கள் என்னென்ன, எந்த ஊரில் அவை தோன்றியவை என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பதிவில் அந்த நாடகக் கலை குழுக்களை தோற்றுவித்தவர் யார், எந்த ஆண்டு, அதனுடைய நோக்கம் என்ன, செயல்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி தான் காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவை நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னாக்க முதன்மையான நவீன நாடக குழுக்கள் என்னென்ன. முதலாவதாக கூத்துப்பட்டறை. தொடக்கம் முத்துசாமி அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார் 1977. நோக்கம் என்ன அப்படின்னாக்க தொன்மையான தெருக்கூத்து கலையை நவீனமாக்கி மேம்படுத்துதல். இதற்காக ஆதரவு நல்கிய அமைப்புகள் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், யுனெஸ்கோ, போர்ட் அறக்கட்டளை, அலையன்ஸ் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியினுடைய மேக்ஸ் மில்லர் பவன் இவையெல்லாம் இந்த இந்த கூட்டு பட்டறை வளர்வதற்காக உதவி செய்தன. அடுத்து இந்த பட்டறையில் வழங்கப்படும் பயிற்சிகள் என்னென்ன? நடிப்பிற்கு மட்டுமின்றி நடனம், யோகா, சிலம்பம், தேவராட்டம், களரி, தாழ்ச்சி, தியானம் என்று பல்துறை பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த குழுவினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் பயிற்சி பெற்றவர்கள் தமிழ் திரைப்படங்களில் சிறந்த நடிகர்களாக இருந்து வருகின்றனர். மேடையேற்றிய நாடகங்கள் 40க்கும் மேற்பட்டவை. குறிப்பிடத்தக்க நாடகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கும் நாற்காலிக்காரர், இங்கிலாந்து, நற்றுணை அப்பன், கண்டவ வனம் போன்றவை முக்கியமான நாடகங்களை இவர்கள் மேடையேற்றி இருக்கின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவது நாடகங்கள் நிஜ நாடக இயக்கம் தொடங்கி வைத்தவர் மு. ராமசாமி அவர்கள் மதுரையில் 1978. இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னாக்க திறந்தவெளி நாடகங்களாக திண்ணைகளில் நடத்தப்பட்டன. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மேடை அமைத்து அந்த மாதிரியான நாடகங்கள் இருந்தன. இவர் என்ன செய்றாரு, திறந்தவெளி நாடகங்களாக கொண்டு வருகின்றார். அதன் பின்னர் மேடைகளில் அமைக்கின்றார். நோக்கம் என்ன அப்படின்னாக்க மரபார்ந்த கலைகளை நகர்ப்புற மக்களுக்கு அறிமுகப்படுத்துதல். இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட நாடகங்களை மேடையேற்றி இருக்கின்றார்கள். குறிப்பிடத்தக்க நாடகங்கள் துர்க்கிர அவலம், சாப விமோசனம், கலகக்காரர், அடுத்து தோழர் பெரியார் போன்றவை. சரிங்களா? அடுத்ததாக மூன்றாவது நாடகக்குழு பரீட்சா. இது பார்த்தீங்கன்னாக்கும் இக்கு போட்டு ஷேர் பண்ணும்ப்ப. இணையத்துல எந்த இதுல போனாலும் சரி இப்படித்தான் வருது இதனுடைய பெயர். ஆனா உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னாக்கும் இப்படித்தான் வரும், பரீட்சா அப்படின்னு சொல்லி. PARIKSHA இதான் முழுமையான எழுத்து. சரிங்களா? இதனை தொடங்கியவர் ஞானி அவர்கள் சென்னையில் 1978 தொடங்குகின்றார். இதற்கான காரணம் என்ன? பரீட்சைன்னு சொல்லும்ல, நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு. அப்ப நம்ம பரீட்சை எதற்காக நடக்கின்றது? இதுவரைக்கும் நம்ம படித்த பாடங்களை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து வைத்திருக்கின்றோம், புரிந்து வைத்ததை எவ்வாறு நினைவிற்கு கொண்டு வருகின்றோம், அதில் நாம் தேர்ச்சி பெற்றோமா இல்லையா என்பதை அறிவதற்கு உதவுவதுதான் பரீட்சை என்பது. அந்த மாதிரி இதனுடைய பெயர் காரணத்தை வைக்கின்றார் ஞானி அவர்கள். நவீன நாடகங்களில் பலவிதமான சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு அவர் நடத்துகின்றார். இதுவரைக்கும் அவர் மேடையேற்றிய நாடகங்கள் முத்துசாமியுடையது நாற்காலிக்காரர் முதல் நாடகம், இந்திரா பார்த்த சாரதியுடையது போர்வை பொருத்திய உடல்கள், அம்பையனுடைய பயங்கள், அரந்தை நாராயணின் மூல மார்க்கு, இன்னும் சில நாடகங்கள் இருக்கின்றன. பிரபஞ்சனின் மூட்டை, ஞானியினுடைய பதுமன் தாங்கள், அடுத்து ராமசாமியின் பல்லக்கு தூக்கிகள். சரிங்களா? அடுத்து நான்காவது நாடகக்குழு சென்னை கலைக்குழு. இது பிரளயன் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார். நோக்கம் என்ன அப்படின்னாக்க எழுத்தறிவு மற்றும் அறிவியல் பிரச்சார நாடகங்களை நடத்துதல். நாடகங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னாக்க எளிமை, கிராமியத்தன்மை, சமூக விமர்சனங்களை கொண்டு இதனுடைய தனித்தன்மை இருந்தது. இவர்கள் நடத்திய வீதி நாடகங்கள் வள்ளியின் கிழக்கு, கொல்லி வை ஆகின்ற நாடகங்கள். சரிங்களா? அடுத்த நாடகக்குழு பல்கலை அரங்கம். பல்கலைக்கழக மாணவர்களுடைய அரங்க ஆர்வம், ஈடுபாடு உருவாக்குதல். நம்ம இதற்கு முன்னால் நாடகம் தொடர்பான ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 1985 வாக்குல என்ன செய்கின்றார் அப்படின்னா, நாடகக்கலையை நம்ம இன்னும் நன்றாக எடுத்து வர வேண்டும் என்பதற்காக
அதனை மாணவர்களிடையே கொண்டு வரணும். அதற்காக என்ன செய்கின்றார் அவர்கள்னா, முதுகலை பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக அதனை அறிமுகப்படுத்துகின்றார்கள். முதுகலைனாக்க எம்.ஏல. எம்.ஏல நினைக்கிறாங்கனாக்கா, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன் பேப்பர்ல நாடகக்கலை அப்படிங்கிற தாள வந்து அவங்க அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஒரே ஒரு பேப்பர் தான். அவங்க வந்து 5 தாள் தேர்வு எழுத போறாங்க அப்படின்னாக்கும், ஒரே ஒரு தாள் பார்த்தீங்கன்னாக்கும், நாடகக்கலை தொடர்பான தாள் இருக்கும். இப்ப இத என்ன செய்றாங்க, இது முதுகலைகள். அதன் பிறகு அவர்கள் இளநிலை ஆய்வாளர், முதுநிலை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த இளநிலை ஆய்வாளரும் சரி, முதுநிலை ஆய்வாளரும் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய படிப்பு. அந்த நேரத்துல அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதனை பரீட்சை செய்து முடித்து, அடுத்து இதனை இந்த மாணவர்களுக்கு அந்த நாடகக்கலையை பாடமாக கொண்டு வருகின்றார்கள். அப்படி கொண்டு வருவதற்காக, அப்ப அந்த மாணவர்கள்ட்ட அரங்க ஆர்வம். அரங்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நாடகம் அப்படின்னா அரங்கம் தான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கோ, மேடை அமைத்து, அப்புறம் அதுல ஒளி அமைப்பு, அதற்கான அந்த மேடையில் தோன்றுகின்ற நாடகர்கள் நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி என்ன செய்யலாம், அதற்கேற்ற உடை அமைப்பு, அதற்காக அவர்கள் அணிகின்ற ஆபரணங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப மேடையில இத்தனை அ விஷயங்கள் இருக்கின்றன. இல்லைங்களா? இப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ப மேடைய விட்டு என்ன செய்றாங்க, இருக்கிற இடத்தையே மேடை போன்று. அப்ப இருக்கிற இடத்த அப்ப திறந்த வெளி அரங்கங்களிலேயே பார்த்தீங்கன்னா, நாடகத்தை நடத்துகின்றார்கள். அப்ப மேடை அமைத்த நாடகமா? அல்லது திறந்த வெளியா? அல்லது நிற்கின்ற இடத்தையே அரங்கமாக ஆக்குதல். அப்ப இது போன்ற ஆர்வத்தை பல்கலைக்கழக மாணவர்களிடையே ஏற்படுத்துதல். சரிங்களா? அப்ப அது தொடர்பான படிப்பினை அவர்களுக்கு உருவாக்கி பயிற்சி தருதல். இதனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கும், ஈழ ஆளுமை அவர் வந்து இளைய பத்மநாபன். அவர்தான் இதனை வந்து இதற்கான முயற்சியாக அதனை தொடங்குகின்றார். இவர் மேடையேற்றிய நாடகங்கள் ஏகலைவன், ஒரு பயணத்தின் கதை, தீனி போர் முதலிய நாடகங்களை அவர் மேடை ஏற்றுகின்றார். சரிங்களா? அடுத்த நவீன நாடகக்கலை குழு கூட்டுக்குரல். அது யார் அப்படின்னாக்கும், ராமசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில 1990கள்ல இந்த குழுவை உருவாக்குகின்றார். முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை பாருங்களேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக நவீன நாடகக்கலையை குழுக்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இவர் பாருங்க சுற்றுச்சூழல். ஒருத்தர் எழுத்தறிவு. ஒருத்தர் வந்து மாணவர்கள்ட்ட நாடகம் பற்றிய ஆர்வத்தை உண்டாக்குதல். அப்ப எந்த மாதிரி பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம். இவர்கள் மேடையேற்றிய நாடகங்கள் நியாயங்கள், திருப்பி கொடு, பல்லக்கு தூக்குகள், சிற்பியின் நகரம். அடுத்து தலித்திய உள்ளடக்கம் கொண்ட நாடகங்களில் அவர்கள் மேடை ஏற்றியிருக்கின்றார்கள். அவை தண்ணீர், வார்த்தை, மிருகம். சரிங்களா? அடுத்த நாடகக்குழு மௌன குரல். இது வந்து இயக்குனர் அல்லது நடத்துனர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மங்கை என்கின்றவர். அவருடைய நோக்கம் என்னன்னா, பெண்களின் பல்வேறு பிரச்சனைகளை அந்த கருத்துக்களை கொண்டு அடிப்படையாக கொண்ட நாடகங்களை மேடை ஏற்றுதல். அந்த மாதிரி மேடை ஏற்றிய நாடகங்கள் காலக்கனவு, ஔவை, குறிஞ்சிப்பாட்டு, மணிமேகலை. விவாத கள வீதி நாடகம் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னாக்கும், பெண்சுக்கள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டங்கள். அதாவது தருமபுரி, சேலம். இந்த குழுவினர் என்ன செய்றாங்க, பச்சை மண்ணு என்னும் விவாத கள வீதி நாடகத்தையும், வீதி நாடகத்தையும் நடத்தினார்கள். அப்ப வீதி நாடகம் அப்படின்னாக்கும், தெருக்கள்ல அப்படியே இருக்கின்ற இடத்தையே நாடக அரங்கம் போன்று ஆக்கி, மேடைலாம் கிடையாது. அப்படியே நின்ன மணிக்கே நம்ம எப்படி இப்ப நின்னுட்டு இருக்கோம், அப்படியே பேசுறோமோ, அந்த மாதிரியாக அமைத்தல் நாடகம். அது எப்படி? விவாத களம் போன்று. தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் நிகழ்கின்ற பெண் சிக்கல்கள், அது பற்றி அமைக்கின்ற கருத்துக்களை கொண்டு நாடகமாக நடத்துதல். சரிங்களா? அடுத்த நாடகக்குழு, சங்கீத நாடக அகாதமி. இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசால் நிகழ்த்து கலைகளுக்காக நிறுவப்பட்ட ஒரு தேசிய அளவிலான அமைப்பு. சரிங்களா? இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 1952ல் புதுடெல்லியில் தொடங்கப்படுகின்றது. இது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மேலாண்மை காரணமாக, அரசியல் அந்த மாதிரியான கிடையாது. இத வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துட்டு போனோம், மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதனை மேனேஜிங் பண்றதற்காக என்ன செய்கின்றார்கள், கல்வி அமைச்சகம் கீழ் இருந்தது. அதன் பிறகு அதனை பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். நோக்கம் என்ன அப்படின்னா, இசை, நாட்டியம், நாடகம் ஆகிய கலைகளை ஊக்குவித்தல்.
உள்ளடக்கம் என்ன அப்டினாக்கா, அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய புராண இதிக்கூறுகளை, அதாவது இதிகாச கூறுகளை மேடை ஏற்றுதல். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கும். ஒரு புராணங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் மேடை ஏற்றுதல். தேசிய நாடகப் பள்ளி உருவாக்கம். ஆசிய அரங்க நிறுவனமானது 1958ல் இதனை உருவாக்குகின்றது. யுனெஸ்கோவோட உதவியோட பாரத நாட்டிய சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தான் இதனை ஏற்படுத்தியது. சரிங்களா? அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றம் அடைகின்றது. 1959ல் அதாவது தொடங்கப்பட்ட ஓராண்டிலேயே. மத்திய அரசினுடைய சங்கீத நாடக அமைப்போடு இணைக்கப்பட்டு, தேசிய நாடகப் பள்ளி என்று பெயர் மாற்றம் பெறுதல். ஏற்கனவே இருக்கின்றதல்லவா இந்த அமைப்பு. இந்த அமைப்போடு அதனை இணைக்கின்றார்கள். இணைத்து தேசிய நாடகப் பள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுகின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல இனம், மொழி அவர்களுக்கு இந்த நாடக கல்வியை முறையாக பயிற்சி தருதல். சரிங்களா? அடுத்ததாக ஏன்னா இதுவரைக்கும் வந்து அவங்க அமைப்பதை பாதுகாத்தல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னாக்கும் பயிற்சி வழங்குதல். சரிங்களா? அடுத்த நாடகக்குழு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். அது தேசிய அளவிலானது நம்ம பார்த்தது. இப்ப பார்க்கறது நம்ம மாநில அளவிலானது. மத்திய சங்கீத நாடக அகாதமியினுடைய நோக்கங்களை மாநில அளவில் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. இதற்கென்று தன்னாட்சி உண்டு. நோக்கம் என்ன? தமிழ் கலைகள் பாரம்பரியம் பாதுகாத்தல். எப்படி தேசிய இதுவும் அந்த மாதிரிதான். அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரியத்தையும் புராண இதிகாச கூறுகளையும் பாதுகாத்தல்னு சொன்னோமோ அதேதான் இதனுடைய நோக்கமும். சரிங்களா? சரி. பண்பாடு, பாரம்பரியம், பரிமாற்றம். அது அது மட்டும் கிடையாது. என்ன செய்றாங்க அப்படின்னா, தமிழக கலைகளை பாதுகாத்தல், மாநிலங்களுக்கு இடையே கலைக்குழுக்களை அனுப்புதல், அவர்களையும் இங்கே வரவேற்றல் ஆகியவற்றின் மூலம் நிகழ்ச்சிகளை நடத்தி பண்பாட்டு தொடர்புகளை உருவாக்குதல். அப்ப இங்கிருந்து கர்நாடகத்துக்கும், இங்கிருந்து தெலுங்கு, இங்கிருந்து மகாராஷ்டிரம் முதலிய மாநிலங்களுக்கு கலைக்குழுக்களை அனுப்பி, அப்ப நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமும், பண்பாடும் அவர்களுக்கு அதனை தெரிவித்தல். அதன் மூலமாக அவர்களுக்கு நம்முடைய பண்பாட்டை அவர்களுக்கு உணர்த்துதல். அதே மாதிரி நீங்களும் வாங்கன்னு சொல்லி கர்நாடகத்திலிருந்து இங்கு வர செய்தல், அந்த நாடக குழுக்களை. அதே போன்று ஆந்திராவிலிருந்தும், மகாராஷ்டிரத்திலிருந்தும் வர செய்து, அவர்களுடைய பண்பாடு, பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ளுதல், இங்கு இருக்கின்ற மக்களுக்கு அதனை உணர்த்துதல். இதுதான் முக்கியமானது. இந்த நாடக குழுவினுடைய முக்கியமான நோக்கமே இதுதான். சரிங்களா? கலைகளுக்கான ஆதரவு. அது தவிர நலிந்த நிலையில் இருக்கின்ற கலைஞர்கள், மறைந்த கலைஞர்களின் குடும்பங்கள் அவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி தருதல். அதே மாதிரி வளரும் இளம் கலைஞர்களை ஊக்கப்படுத்துதல், மானியம் தருதல். அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, கலை மாமணி விருதுகளை வழங்கி அவர்களுக்கு அதாவது அவர்களை சிறப்பித்தல். சரிங்களா? அப்போ எப்படி ஒரு இத கொண்டு நோக்கமாக கொண்டு செயல்களை ஆற்றி வருகின்றது பாருங்க. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா, நவீன நாடக கலை. முன்ன இருக்கின்ற நாடக கலை பார்த்தோம்னா, பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள் இவர்களுடைய நாடக குழுக்கள் வேறு மாதிரியான அமைப்பு. அது ஒரு தனி பதிவு இருக்குங்க. இப்ப அதுவும் இதே மாதிரி தான். ஒரு மொத்த யார் யார் எந்தெந்த ஆண்டு எந்த நாடக குழுக்களை உருவாக்கினார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, என்ன பயிற்சி, அதன் மூலம் மேடையேற்றிய நாடகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தனி பதிவு. இப்ப இது வந்து நவீன நாடகக்கலை. இந்த நூற்றாண்டுக்கு ஏற்று அமைக்கப்பட்ட நாடக குழுக்கள் இவை. சரிங்களா? ஆக இதனுடன் தொடர்புடைய பதிவுகள், பொதுவான நாடகம் பற்றிய பதிவுகள், அவற்றினுடைய மாதிரி வினாக்கள் மற்றும் நம்முடைய யுஜிசியினுடைய அசல் வினாத்தாள் அவற்றுக்கான விடைகள். இது கொண்ட பதிவுகளையும் இணைக்கின்றேன்ப்பா. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, நமது கற்பது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இந்த நாடகம் தொடர்பான கருத்துக்களை எல்லாம் இது இன்னும் கூடுதல் தகவல்களாக நம்முடைய தொகுதியில குடுத்திருக்கோங்கப்பா. சரிங்களா? அந்த மெட்டீரியலினுடைய பதிவையும் இத்துடன் இணைக்கின்றேன். பாருங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தனி காணொளி இருக்கின்றது. அப்ப ஒவ்வொன்றையும் பாருங்கள். பார்த்துவிட்டு அதனை பெற்று பயன்பெறுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.